தீய எண்ணங்களை விரட்டியடிக்கும் துணிச்சல் வந்துவிட்டால் நினைத்ததெல்லாம் நலமாகும். எல்லா புதுமைகளுமே எண்ணத்தில் தோன்றிய சிறு தீப்பொறிதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எதிரிகளுக்கு பயந்து பதுங்கிய மன்னனுக்கு சிலந்தி ஒன்று தனது விடாமுயற்சியால் வெற்றிகரமாக வலையை பின்னியதை கவனித்த போது அவன் எண்ணத்தில் தோன்றிய ஒரு சிறு தீப்பொறிதான் பகைவரை வெல்லும் அளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோன்னா, நல்ல எண்ணம் மட்டும் போதாது, அதை செயலாக்கும் துணிச்சலும் வேண்டும் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள எழுகிற போராட்டத்துல ஆக்கப்பூர்வமான எண்ணம் வெல்கிறதா இல்ல முயற்சியை தடுக்கக்கூடிய எதிர்மறை எண்ணம் வெல்லுதா அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளோட எதிர்காலமே அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்காகத்தான். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா புதுமைகளுமே கண்டுபிடிப்புகளுமே நம்ம எண்ணத்துல தோன்றின சிறு தீப்பொறிதான் அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதாவது சிறு புள்ளியா எழுகிற எண்ணம் தான் எல்லா மாற்றங்களையும் உருவாக்குங்க. அதுக்காகத்தான். சரிங்க, நல்ல எண்ணம் மட்டும் போதாது, அதை செயலாக்கும் துணிச்சலும் வேண்டும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, தீய எண்ணங்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நாம நினைச்சதெல்லாம் நலமாகுங்க. அதுக்காகத்தான். என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மள தோல்வி வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் விடாது முயற்சிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. நம்மளோட வெற்றி எப்ப சாத்தியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எண்ணத்தை வலிமையாக்கி சவால்களை சந்திக்கும் போதுதாங்க நம்மளோட வெற்றி சாத்தியமாகுது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற ஒரு அவசர போக்கு ஆரம்பத்துல சரியானதா இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல அது பிரச்சனையை தரக்கூடியதா மாறிடலாம். அதனால எப்பவுமே வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியமான முடிவுகளை இருக்கிறதுக்கு கவனம் செலுத்துங்கள். நான் ஏன் இப்ப கவனத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நொடியுமே நம்மளோட மனசுல எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாயிட்டே தாங்க இருக்குது. அதை யார் கவனிச்சு அதுக்கு உயிரூட்டம் கொடுக்கறாங்களோ அவங்கதான் வெற்றியாளரா மாறுறாங்க. அதுக்காகத்தான். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எதிரிகளுக்கு பயந்து குகையில பதுங்கிய ஒரு மன்னன் ராபர்ட் ப்ரூஸ், அந்த மன்னன் சிலந்தி ஒண்ணு விடாமுயற்சியால ஒரு வலைய வெற்றிகரமா பின்னி முடிக்குது. அதைய குகையில பதுங்கி இருந்த அந்த மன்னன் கவனிக்கிற போதுதான் அவனோட எண்ணத்துல ஒரு சிறு தீப்பொறி மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி, ஒரு நம்பிக்கையான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோன்றுது. என்ன அப்படின்னா, ஒரு சிலந்தினாலேயே வெற்றிகரமா அதோட வலைய அதுக்காக பின்ன முடியும் போது நமக்காக நம்ம போராட முடியாதா என்ன அப்படிங்கிற ஒரு சிறிய தீப்பொறி மாதிரி எண்ணம் தான் பிற்காலத்துல ஒரு பகைவரை வெல்லக்கூடிய ஒரு வெற்றியாளராகவும் வரலாற்றுல இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதனைய செய்ய தூண்டவும் செஞ்சதுங்க. அதத்தான் நல்ல எண்ணம் மட்டும் போதாது, அதை செயலாக்கும் துணிச்சலும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்த, தீய எண்ணங்களை விரட்டி அடிக்கும் துணிச்சல் வந்துவிட்டாலே நினைத்ததெல்லாம் நலமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதத்தான் சிறு புள்ளியா தோன்ற மனசுல தோன்ற அந்த சிறு எண்ணங்கள் தான் தீப்பொறி மாதிரி, மின்னல் மாதிரி எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லையற்ற நல்ல எண்ணங்களோட சக்தியால நம்ம எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண முடியுங்க. அத நம்புங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்ல நண்பர்களோ நீங்க செய்யற இல்ல உங்களோட லட்சியத்தையோ குறிக்கோளையோ ஏதாவது ஒரு செயலையோ, இது வேண்டாத வேலை, இது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அது மேல ஆர்வம் அதிகமா இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஒன்ன மட்டும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, அது உங்களால முடியுமா, கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமாங்கிறத பார்க்கணும்.
பொது நலனும் அதுல அடங்கி இருக்குதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதாவது பொது நலனும் பொறுப்புணர்வும் அதுல கலந்து இருக்குது அப்படின்னா நீங்க அவங்க சொல்ற எதிர்மறை எண்ணத்தையே உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணி ஓசையா எடுத்துக்கிட்டு கவனத்தோட அந்த செயல்ல நீங்க ஈடுபடணும். ஏன்னா எதிர்ப்புகள் இருக்கும்போது தாங்க நம்மளோட எண்ணத்திலையும் சரி நம்மளோட முயற்சியிலையும் சரி ஒரு விவேகமும் ஒரு உற்சாகமும் அதிகரிக்கும். அதுக்காகத்தான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, முடியாது அப்படின்னு முடங்கிட்டீங்கன்னா முன்னேற்ற கனவுகள் அப்படிங்கிறது கருகி போயிரும். முடியும் அப்படின்னு துணிஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கான துளிர்கள் அரும்ப தொடங்குங்க. அதுக்காகத்தான். அதனால உங்களோட எண்ணத்தை வலிமையாக்கி கூர்மையாக்கி சவால்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட இலக்குகளை லட்சியத்தை அடைவது அப்படிங்கிறது சாத்தியம்தான். சாதனைகள் அப்படிங்கிறது திடீர்னு நிகழ்றது கிடையாதுங்க. நம்மளோட விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் திட்டமிட்ட உழைப்பாலும் தாங்க உருவாகக்கூடியது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நொடியில எந்த விதையுமே மரமாகிறது இல்லைங்க. அந்த மாதிரி தான் சாதனைகளும் திடீர்னு நிகழாதுங்க. அது ஒரு விபத்து கிடையாது. வெற்றிங்கிறது நீங்க காலம் கருதாமல் சிந்தக்கூடிய வியர்வை துளிகளுக்கு காலம் சூட்டும் மணி மகுடம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதிர்ப்புகளை ஏணியாக்கி உங்களை முன்னேற்ற பாதையில இழுத்து செல்லக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு உயிரூட்டி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வளம் வர்றதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.